எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாடு வச்சு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் நெத்திலி கருவாடு வாங்கியிருக்கேன், ட்ரை ஃபிஷ்ஷு. இது பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கும். நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். இந்த கருவாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தலையை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சமையல் செய்யணும். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா தலை ரொம்பவே கசக்கும், அதனால தான் இந்த மாதிரி நம்ம தலையை ரிமூவ் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ கருவாடு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க உடலுக்கு. குழந்தைங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பழகப்படுத்தினீங்கன்னா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்கிற தண்ணியில் இந்த கருவாடெல்லாம் போட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். எதுக்காகனா அதில் இருக்கிற முள், உப்பு, மணலெல்லாம் இருக்கும், ஏன்னா வெயிலில் காய வைக்கிறதால. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு இந்த பார்த்திங்கனாவே தெரியும் அதில் எவ்வளோ மண்ணெல்லாம் வந்திருக்குன்னு. கடைசியாக பார்த்திங்கன்னா இன்னும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருவாடு வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நார்மல் வாட்டரில் பச்சை தண்ணியில் பார்த்திங்கன்னா போட்டு அலசி எடுத்துக்கலாம் ஒரு தடவை. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, வெந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அந்தந்த எட்ஜில் லேசாக கருப்பு கருப்பாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கையில் வச்சிங்கனாவே போயிடும். அது க்ளீன் பண்ணுறதுக்காக தான். செதில்லாம் எதுவும் குத்தாமல் இருக்கும். ரொம்பவே சாப்பிட்றப்ப எந்த விதமான தடங்களும் இருக்காது, நல்லா சாப்பிட்லாம். இப்போ ஒரு பேனில் நம்ம 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதை பொழுசாக நறுக்கி போட்டிருக்கேன். இதோட கருவேப்பிலை தண்ணியோட போட்டதால் அப்படி தெளிக்குது. நீங்கள் தண்ணி நல்லா வடிச்சிட்டு கருவேப்பிலை போட்டிருக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பொதுவாக இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் ரொம்பவே தனி டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க நீங்களும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 சின்ன சைஸ் தக்காளி நான் பொடுசாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ்னால் ஒரே ஒரு தக்காளி எடுத்திங்கன்னா போதும், அதிகமாக தக்காளி போட தேவையில்லை. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. எதுக்காகனா தக்காளி வெங்காயமும் நல்லா ஒரு சேர வதங்கி வரதுக்காக தான். உப்பு மட்டும் இந்த டிஷ்ஷில் பார்த்து போடணும், ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் நம்ம சாம்பார் தூள். இவ்வளவே தான் இதுக்கு போடக்கூடிய மசாலா ஐட்டம். நம்ம இப்போ இதெல்லாம் போட்டுட்டோம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா மசாலாவும் வெங்காயம் தக்காளியில் ஒரு சேர கலந்து வரதுக்காக தான். இப்போ வந்து நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். நெத்திலி கருவாடு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த கருவாடு எடுத்து செய்யலாம். கருவாடில் பல வகைகள் உண்டு. நான் வந்து நெத்திலி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். எதுக்காகனா மசாலா எல்லாம் கருவாட்டில் இறங்குறதுக்காக. பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு நல்ல ஒயிட்டாக இருந்த கருவாடு இப்போ ஓரளவுக்கு மசாலாலாம் இறங்கியிருக்கு. இப்படியே நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான நெத்திலி கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. இது சாப்பாட்டோட தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம். ஒரு சூப்பரான நெத்திலி கருவாடு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.